Good morning. எஸ்ஐல 6வது கேள்வி இருக்க பாருங்க. கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி இருந்தாலும் அதுல விஷயம் இல்லை. 6வதுலே Na2CO3.XH2 நீரேற்றப்பட்ட உப்புக்கள் சம்பந்தமாக அதுல உள்ள நீரின் எண்ணிக்கை அதை பற்றி துணிறகு பல்வேறு முறைகள் இருக்குது. அதுல ஒரு முறை இதுல தரப்பட்டிருக்கு. இப்ப வீழ்வடிவாக்கல் முறை மூலமும் இந்த எக்ஸின் எண்ணிக்கை துணியலாம், நியமிப்பு முறையிலையும் துணியலாம், திணிவு இழப்பை அடிப்படையாக கொண்டும் துணியலாம். இந்த மாதிரி ஒரு கேள்விதான் இது. மாறா திணிவு புறப்படும் வரை வெப்பமாக்கப்பட்டது அப்படி சொல்லியிருக்கு. உங்களுக்கு சொன்னால் மாறா திணிவு புறப்படும் வரை என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தப்படுகின்ற காரணம் அதுல இருந்து வெளியேறக்கூடிய மேக்சிமம் மூலக்கூறுகள் வெளியேறிய பின்பு இனி வெப்பப்படுத்தினால் அங்க எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப சோடியம் கார்பனேட் கூட்டம் ஒன்றில் இருக்கிறதால லித்தியம் கார்பனேட் மட்டும்தான் வெப்ப பிரிகடையும். அப்ப உங்களுக்கு அந்த தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மெக்னீசியம் கார்பனேட் என்றால் கூட அது வெப்ப பிரிகைக்கு உட்படலாம். ஆனாலும் வெப்பநிலையை கன்சிடர் பண்ணவனும் சோடியம் கார்பனேட் என்ன வெப்பநிலைப்படுத்தினாலும் வெப்ப பிரிகை அடையாது. அப்படி இல்லை என்று சொல்லி நீங்க மேக்சிமம் ஹீட் பண்ணி கொண்டு போனால் சோடியம் கார்பனேட் பிரிகை அடையதற்கு முன்னர் நிலை மாற்றத்துக்கு உட்படும். அதனால்தான் இந்த லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின்ற கார்பனேட்டுகளுக்கு வெப்ப பிரிகை இல்லை என்று சொல்றோம். சில பேர் இப்படி கேட்கிறவங்க, ஒரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஹீட் பண்ணி கொண்டு போனால் என்ன நடக்கும்? மேக்சிமம் ஹீட் பண்ணி கொண்டு போனால் சோடியம் கார்பனேட் திண்மம் சோடியம் கார்பனேட் லிக்விடாக மாறும். ஏண்டா அதன் பிரிகை வெப்பநிலையோட உருகு நிலை குறைவு. அப்ப நீங்க ஹீட் பண்ணி கொண்டு போக பிரிகிறதுக்கு போற வெப்பநிலையோட உருகுறக்கூடிய வெப்பநிலை அடைஞ்ச உடனே உருகவழிக்கு. அதனால பேர்ந்தாங்களே ஆவியாதெல்லாம் நடக்கும். அப்ப நாங்கள் பிரிய வெப்பநிலை பிரியாது அப்படி சொல்லிக்கொண்டோம். சரிதான். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நீரை முற்றாக இழக்கும் வரை வெப்பமேற்றப்பட்டிருக்கு. நீர் முற்றாக இழக்கும் வரை வெப்பமேற்றப்பட்டிருக்கு. சோடியம் கார்பனேட் நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் வெப்பப்படுத்தும் போது சோடியம் கார்பனேட்டாகத்தான் மாறும். அங்காலே அதுல உள்ள நீர் மூலக்கூறுகள் ஆவியாக வெளியேறும். நீங்க கவனிக்கணும். வெப்ப பிரிகையின் போது உருவாக்கப்படுகின்ற நீர் திரவ நிலையிலே ஒரு நாளும் இருக்காது. அது நீங்கள் அமோனியம் நைட்ரேட், அமோனியம் டைக்ரோமேட், அமோனியம் நைட்ரைட் என்ற வெப்ப பிரிகைகளை கருத்துல கொண்டாலும் அங்க உருவாகிற நீரை திரவ நிலையில கருதக்கூடாது, வாயு உலைவாகத்தான் கருத வேண்டும். என்று சொன்னால் சில ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல போட்டிருக்கிறாங்க, இத்தனை வாயு உலைவு வந்தா நீரை வாயு உலைவாக கவுண்ட் பண்ண வேண்டி வரும். சரி. அப்ப இதுல ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட துணிவு 28.6 கிராம் 28.6 கிராம் சோடியம் கார்பனேட் XH2 எடுக்கப்பட்டிருக்கு. இது திண்ம உப்பு, நீரேற்றப்பட்ட திண்மம். மாறா திணிவு புறப்படும் வரை வெப்பமேற்றப்படும் போது திண்ம மீதியின் திணிவு இங்க தந்திருக்கு 10.6 கிராம் சொல்லி திண்ம மீதியின் திணிவு எக்ஸின் பெருமானத்தை காண்க. சரிதானே. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் அன்றைக்கு சொல்லி தந்தேன். என்னன்னு சொன்னால், இந்த திணிவு காப்பு தத்துவத்தை நாங்கள் பிரயோகிக்கும் போது திணிவு இழப்பு வெளியேறியவருடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். திணிவு இழப்பு வெளியேறியவருடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். அப்ப ஆரம்ப திணிவு 28.6 கிராம், சோடியம் கார்பனேட் திணிவு 10.6 கிராம். அப்ப நாங்கள் திணிவு இழப்பு இங்க WH2O திணிவாக, அதாவது நீரினுடைய திணிவாக இருக்கும். ஆரம்ப இறுதி திணிவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் திணிவு இழப்பு. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 18 கிராம். ஆகவே இழக்கப்பட்ட நீரின் திணிவங்களுக்கு தெரியும் 18
கிராம். சரிதானே? நீங்க பீசமான தொடர்பை பயன்படுத்தி இங்க இருக்கிற துணிவுக்கு சமப்படுத்தியும் இந்த எக்ஸை காணலாம். ஆனால் நான் அதை அவ்வளவுக்கு ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. என்னன்னு சொன்னால் சிக்கல் தன்மையாக இருக்கும். இப்ப இந்த துணிவு இழப்ப கருத்துல கொள்ளாமல் சோடியம் கார்பனேட் துணிவு 10.6 கிராம். ஆகவே இதை 106 பிரிச்சு இந்த மூளை கண்டுட்டு இப்படி செய்யலாம். சோடியம் கார்பனேட் மூல் ஏன்னா இந்த துணிவு வந்துட்டு 10.6 கிராம். இதை 106 பிரிச்சால் இதுல ஒரு மூல் வரும். சைவரசம் ஒரு மூல் வரும். இது சைவரசம் ஒரு மூலண்டா பீசமான 1:1. இது சைவரசம் ஒரு மூல். நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட்டின் சார் மூல கூட்டுத்தொலைவை 106 எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு இந்த சைவரசம் ஒன்றால பெருக்க இந்த துணிவுக்கு சமனா வரணும். என்ன அப்படி செய்கிறத நான் அவ்வளவுக்கு தான் இல்லைன்னா அது சிக்கல் தன்மையாக இருக்கு. அதால நான் இந்த துணிவு இழப்பை பற்றி கதைக்கிறேன். இந்த துணிவு இழப்பு இப்ப நீரின் துணிவு இழப்பை நாங்கள் என்ன செய்யலாம் காணலாம். கணிச்சம் என்று சொன்னால் 18 கிராம். இவருடைய மூலங்களுக்கு தெரியும். அதே போல நீரின் மூளை நாங்கள் காணலாம். ஒரு 18 கிராம் மூல் -1 ஒரு மூல். இவருடைய மூல் சைவரசம் 1, அவருடைய மூல் 1. பீசமான தொடர்பை பிரயோகிக்கும் என்று சொன்னால் இலகுவாக இந்த எக்ஸுக்கு தீர்வு வரும். பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமம். பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். ஆகவே இவற்ற பீசமான 1 இவருடைய பீசமான எக்ஸ். அதன் கீழ் இதை போட்டா இன்னும் எக்ஸின் கீழ் 1 சமன் இவருடைய மூலின் கீழ் இவருடைய மூல் சைவரசம் 1. ஆகவே எக்ஸ் சமன் 19. அல்லது நீங்கள் இவற்றை சார் மூல கொடுத்து 106 எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு அதை இந்த மூல் பீசமான 1:1 என்பதால் இந்த மூல் வந்து சைவரசம் ஒரு மூலா இருக்கும். சைவரசம் 1 பெருக்க 28.6 கிராமுக்கு சமப்படுத்தியும் எடுக்கலாம். அது உண்மையில கொஞ்சம் சிக்கல் தன்மையானது. சந்தர்ப்பங்களை பொறுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள. XH2O மூல் இதுக்கும் பீசமான 1:1 என்பதால சைவரசம் ஒரு மூல். இந்த மூலை இவருடைய மொத்த சார்மூல குறித்து 108 எக்ஸ். இதோட இந்த மூளை பெருக்க இந்த துணிவு சமப்படுத்தினாலும் விடவர். சரிதான். ஆனால் சில நேரத்துல சிக்கல் தன்மையாக இருக்கு. இந்த கேள்வியில மூல் சைவரசம் 1 இருக்கிறதால சிக்கல் தன்மை இல்லை. இது பின்னங்கள் தசங்கள்ல கறக்க கூடவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெருக்க சிக்கல் வரும். சரியா? மேற்படி நீரேற்றப்பட்ட உப்பில் 14.3 கிராம் நீரில் கரைந்துள்ள 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டதுன்னு சொல்லி இதுல உங்களுடைய ஆன்சர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இதை நான் அளிக்கிறேன். என்னென்றால் இந்த பிபிஎம் அயன்களினுடைய பிபிஎம்ஐ நீக்கரசல்ல கருதும் போது பின்னம் தர 16. பிபிஎம் என்பது பின்னம் தர 16. என்ன பின்னம் என்பது இங்க குறிப்பிடப்படையில. அயனினுடைய அமைப்பை பிபிஎம்ல கேட்டால் நீங்கள் அனுபவத்துக்களால விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு அயனினுடைய திணிவுக்கும் கனவளவுக்குமான பின்னமா அல்லது கனவளவுக்கும் பின்னமா அல்லது திணிவுக்கும் கனவளவுக்குமான பின்னமான்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். எது பொருத்தப்பாடானதாக இருக்கும். ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற ஒரு அயனின் அமைப்பை பிபிஎம்ல குறிப்பிடுவதற்கு எது பொருத்தப்பாடு? கனவளவு பொருத்தப்பாடா இருக்கும். யோசி பாருங்க. கரசல்ட்ட கனவளவு ஓகே. ஆனா Na+ கனவளவு என்னென்று எடுக்கிறது? Na+ கனவளவு அளவு ஏதாவது உங்கள்ட்ட இது இருக்கா? இல்லை. அப்ப கனவளவு பின்னம் போட்டு பிபிஎம்ல குறிப்பிடலாம். அப்ப துணிவு பின்னம் போடலாமா? போடலாம். அப்படின்னா வலிந்து சொல்லப்பட வேணும். கரசல் கனவளவில் இருக்க Na+ அமைப்பை நாங்கள் துணிவு பின்னத்துல சொல்லுவது அவ்வளவு சாத்தியப்பாடு குறைவு. அப்படின்னு எங்களுக்கு கரசலின் அடர்த்தி தெரிய வேணும். கரசலின் மொத்த துணிவு காணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுல இருக்கிற Na+ துணிவு காணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு நீர்க்கரசல் நிலையில நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நீர்க்கரசல் நிலையில
ஒரு அயனினுடைய அமைப்பு ppmல குறிப்பிடப்படுவதாக இருந்தால் அந்த பின்னம் திணிவு கனவளவு பின்னம். அப்ப எந்த அயனினுடைய அமைப்பு ppmல கேட்கப்படுகிறோம் அந்த அயனின் திணிவின் கீழ் கரைசலின் மொத்த கனவளவு போடப்பட வரும். நீங்கள் அப்படியே 143.6 ஏதோ போட்டு நினைக்கிறேன். சரிதான். இப்ப பாருங்க, ppm அதாவது Na+ அமைப்பை ppmல குறிப்பிட போறோம்னு சொன்னால் பின்னம் தர 10⁶ பார்ட்ஸ் பெர் மில்லியன். அப்ப கரைசல் ஒன்றுல இருக்கிற அயனை ppm அளவுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னால் நீங்கள் உடனே திணிவு கனவளவு பின்னத்தை கருத வேண்டும். திணிவு கனவளவு பின்னம் தர 14. இந்த ppm திணிவு பின்னத்திற்கும் குறிப்பிடப்படலாம், கனவளவு பின்னத்துக்கும் குறிப்பிடப்படலாம். சரிதான். ஒரு ppm 1 mg/dm-3. ஆகவே இந்த அமைப்பை mg/dm-3 அலகு மாற்றம் செய்து கொடுத்தாலும் ppmக்கு ஈக்குவலா வரும். நான் அப்படி அதை விரும்புகிறேன். ஏனென்றா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. 100% காணும் போது என்ன செய்யறோம், பின்னம் தர 100 போடுறோம். அதே போல ppt கேட்டா 1000 அளவு இருக்கும், ppm கேட்டா 16 அளவு இருக்கும், ppb கேட்டா 19 அளவு இருக்கும். இப்ப 100% காண்பதற்கு அவைலபிளான எங்களுக்கு ஏன் ppm காண கடினமா இருக்கணும்? அப்ப எங்களுக்கு இப்ப Na+ இந்த துணிவும் கரைசல் என்ற கனவளவும் போதும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கரைசலினுடைய கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம் என்று தரப்பட்டிருக்கு. கரைசலினுடைய கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம். இதுக்குள்ள 14.3 கிராம் 14.3 கிராம் அந்த நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் கிடைக்கப்படுது. 14.3 கிராம் நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் கரைக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? Na+ இந்த திணிவு வேணும். கனவளவு இருக்கு, 16 அளவு இருக்குன்னா ppm. அப்ப இந்த 14.3 கிராமில் Na+ இந்த திணிவை நாங்கள் காண வேணும்னு சொன்னால் வீசமான தொடர்பை பயன்படுத்த வேணும். அப்ப இரண்டாவது கேள்வியை பாருங்க. அது இந்த நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் முதலாவது கேள்வியில நீரின் எண்ணிக்கை 10 என்று கண்டுட்டோம். இதை நீர்ல கரைக்கும் போது அயன்கள் உருவாகும். Na+ CO3 2- H2O. நீர் ஒரு பங்கிட்டு வலு சேர்வையாக இருக்கிறதால அதை நீங்கள் H+O2- என்று எழுதக்கூடாது. இங்க 2 சோடியம் இருக்கிறால 2 Na+. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட நீரேற்றப்பட்ட உப்பின் திணிவு 14.3 கிராம். இதனுடைய மூலர் திணிவு 286 கிராம். அதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம்? இவருடைய மூளை காணலாம். இவருடைய மூல் 0.05 மூல் என வருது. நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் மூல் 0.05 மூல். எங்களுக்கு என்ன வேணும்? Na+ இந்த அமைப்பு ppm வேணும். அதாவது திணிவு கனவளவு பின்னம் தர 16. Na+ இந்த திணிவு இதுல வேணும். அப்ப இவருடைய மூளை பயன்படுத்தி வீசமான தொடர்பை பயன்படுத்தி Na+ இந்த திணிவை காணப்படும். அப்ப நேரடியாக காண முடியாது. வீசமான 1:2. ஆகவே Na+ இந்த மூல் 0.1 மூல் என்று வரும். இந்த நீர்க்கரசல் நிலையில இருக்கிற Na+ இந்த மூல் 0.1 மூல். எங்களுக்கு என்ன வேணும்? Na+ இந்த திணிவு வேணும். ஆகவே Na+ இந்த திணிவை நாங்கள் காண வேணும். மூல் தர அணுத்திணிவு 23 கிராம் மூல் -1 மூலர் அணுத்திணிவு உங்களுக்கு 2.3 கிராம் என்று வரும். பெறப்பட்ட இந்த சேர்வையில் இருக்கிற Na+ இந்த திணிவு 2.3 கிராம். சரியா? பாருங்க, Na+ இந்த அமைப்பு பார்க்க போறோம். Na+ இந்த திணிவு வந்துட்டு கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம். அப்ப 2.3 இதுல ஒண்ணு நாம் பிரதியிட்டால் Na+ இந்த அமைப்பு ppm 2.3 கிராம் கீழ் 250 சென்டிமீட்டர் கனம் தர 10⁶.
திணிவு பின்னத்துக்கு அழகு இல்லை, கனவுளவு பின்னத்துக்கும் அழகு இல்லை. திணிவு கனவுளவு பின்னது கிராம் சென்டிமீட்டர் -3 சொல்லப்படுற ஒரு அழகு இருக்கு. அப்ப இதுல நீங்க பிரதியிடும் போது திணிவு கட்டாயம் கிராமில இருக்கணும், கனவுளவு கட்டாயம் சென்டிமீட்டர் கணத்துல இருக்க வேணும். இப்ப நீங்க 16ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் வார விடை உங்களுக்கு பிபிஎம் ஆக இருக்கு. சரி, அப்ப 2.3 அதன் கீழ் வரும். அப்ப உங்களுக்கு இதுல வந்து ஒரு 1000 எடுத்து 250 வட்டினீங்கன்னா 4 வரும். அப்ப 2.3 தர 4 13. சரி, அப்படி சுருக்கும் போது 9200 பிபிஎம் விட போடும் போது கடைசியில பிபிஎம்ல போட வேணும். இந்த திணிவு கனவுளவு பின்னத்துக்கு அழகு இருக்குன்ட்டு அழகு கூட கூடல. அதே நாங்களே இப்ப திணிவு கனவுளவு பின்னம் கொடுக்கல, நாங்கள் இதுல கணிச்சது பிபிஎம். இல்ல நீங்கள் 14.3 கிராம் திணிவு பயன்படுத்தின மாதிரி கிடந்தது. இந்த விட என்ன மாதிரி வருதுன்னு சில பேர் இப்படி செய்வாங்க. இதுல என்ன பிளஸ் கண்டுருவாங்க 2.3 கிராம் சொல்லி இத மில்லி கிராமா மாத்தி கனவளவு டெசிமீட்டர் கனவா மாத்தி போட்டு மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 சொல்லுவாங்க. அப்போ 92,000 9200 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 1 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 ஒரு பிபிஎம். அப்படி அளவு மாற்றம் செய்வாங்க. அப்படி செய்ய தேவையில்லையே, எங்களுக்கு என்ன தொடர்பு தெரியும். இப்ப இதுல பிபிடி கேட்டா என்ன செய்யும், இதே பின்னம் தர 13 போட்டு பிபிஎம் கேட்டதால 16 போடுறோம், பிபிபி கேட்டால் 19 போடுறோம். ஒரு கரைசல்ல இருக்கிற அயன் இந்திய அமைப்பை தந்தாலும் இப்ப 144 பிபிஎம் CR3+ இருக்குன்னு சொன்னால் நீங்க உடனே என்ன சொல்லலாம், 16 மில்லி லிட்டர்ல 143 கிராம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதுல பி பகுதி எதனோல் நீர்க்கரசல் ஒன்றில் எதனோலின் திணிவு சதவீதம் 46% சொல்லிட்டு அந்த நான் உங்களுக்கு சொன்னா அன்றைக்கு அந்த கேள்வி அது தவறு, அந்த கேள்வியை ஒத்த ஒரு கேள்வி அங்கால பின்னுக்கு வருமென்று சொல்லியது 5வது கேள்வியில சி பகுதி மொத்த திணிவு தரப்படாமல் எண்ணிக்கை காணலான்னு சொல்லி இது ஒரு சரியான முறையில தரப்பட்டிருக்கு. வேற எதனோல் நீர்க்கரசல் ஒன்றில் எதனோலின் திணிவு 46%, கரைசலின் மொத்த திணிவு தந்திருக்கு 0.5 கிலோகிராம் சொல்லி. ஆகவே எங்களால் என்ன காண முடியும், எண்ணிக்கை காண முடியும். இப்படி ஒரு கேள்வியில தான் அந்த விஷயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப எங்களை கேட்டிருக்கு முதல் ஒட்சன் அணுக்களின் மூல எண்ணிக்கை கணிக்கன்னு சொல்லி. இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் திணிவு சதவீதம் வந்து எதனோலுக்கு 46% என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதனால் 46% இருக்கும் என்றால் மிச்சம் யார் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இது நீர்க்கரசல் தான். ஆகவே நீரின் திணிவு சதவீதம் மிச்சம் 54% இருக்கு. இங்க மொத்த திணிவு 500 கிராம். இந்த 500 கிராம்ல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஆக்சிஜன் அணுக்களின் மூல எண்ணிக்கை கணிக்கன்னு சொல்லி. அப்ப இதுல 2 இஷ்யூ இருக்கு. ஒன்று, எதனோல்ல மட்டும் ஆக்சிஜன் இல்ல, எதனோல்ல ஆக்சிஜன் இருக்கு. அடுத்தது நீரிலையும் ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை என்பது நான் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட அதிகமான வாஸ்பேப்பர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வார சந்தர்ப்பங்கள் குறைவு, ஆனால் அதுக்கு முந்தின கேள்வியில இப்படி இருக்கு. சரி, C2H5O. இதுல வந்து இது நீர்ல இருந்து ஆக்சிஜன் வரும், இதுல இருந்து ஆக்சிஜன் வரும். இதை நீங்கள் கருத்துல கொள்ள வரும். சில பேர் எதனோல மட்டும் கருத்துல வரும். எதனோல்ல இருக்கிற ஆக்சிஜனும் நீர்ல இருக்கிற ஆக்சிஜன் தான் மொத்த எண்ணிக்கைக்கு காரணமாக இருக்க போகும்.
ஒட்சன் அணுக்களின் மூல எண்ணிக்கை காண்க கேட்டால் இங்க உங்களுக்கு மொத்த திணிவு 500 கிராம், அரை கிலோகிராம் என்று சொல்லியிருக்கு. 500 கிராம். அப்ப எதனால் இந்த திணிவு 100க்கு 46. அப்ப 500க்கு எவ்வளவுன்னு சொல்லி காணலாம். எதனால் இந்த திணிவு, எதனால் இந்த மூலர் திணிவும் 46 கிராம் மூல் -1. அப்ப இதுல இருந்து நாங்கள் எதனால் இந்த மூல காணக்கூடியதாக இருக்கு. சரி, ஆகவே எதனால் இந்த மூல் சமன் இது திணிவு கண்டுட்டேன் உங்களுக்கு விளங்கும் என்பதால 100க்கு 46 வீதம், 500க்கு எவ்வளவுன்னு சொல்லி திணிவு கண்டுட்டேன். இத மூலர் திணிவு 46 பிரிச்சம் சொல்லி எங்களுக்கு மூல் வரும். இந்த 46 மட்டும் போல 5 மூல். இந்த கரைசல்ல இருக்கிற மொத்த எதனோலின் மூல் 5 மூல். எதனோலுக்கு ஒட்சனுக்கு பீசமானம் 1:1. ஆகவே இதுல இருந்து வர ஒட்சன் மூல் எண்ணிக்கையும் 5 மூலாக இருக்கும். இதே போல நீரையும் நாங்கள் காணலாம். நீரின் மூலையும் காணலாம். 100க்கு 54. அப்ப 500ல எவ்வளவு காணலாம், இல்ல 500ல இருந்து கழிச்சு காணலாம். அப்ப நான் இதுலயே வச்சு கணிக்கிறதால இப்படி போடுறேன். அப்ப நீரின் மூலத்தின் 18. சரியா, இது 3. அப்ப 15 மூலர்கள். நீரின் மூல் 15. இப்ப நீர்ல இருந்து வந்த ஒட்சனுக்கு பீசமான 1:1, அது 15. இந்த கரைசல்ல எடுக்கப்பட்ட மொத்த ஒட்சன் அணுக்கள்கிட்ட மூல எண்ணிக்கை ஒட்சன் மொத்த மூல் 20 மூலக்கு. என்ன கேள்வி? முதலாவது கேள்வி, ஒட்சன் அணுக்களின் மூல எண்ணிக்கையை கணிக்க கேட்டு மூல எண்ணிக்கை என்றதால 20 மூல என்பது இதுக்கு முடியாக இருக்கு. அதுல 2வது கேள்வி, ஐதரசன் அணுக்களின் மூல எண்ணிக்கையை கணிக்க கேட்டிருக்கு. அப்ப இதை நீங்கள் இதுல எந்த எடுக்கலாம். வேட்ட மூல் 5 மூல். இதுல பீசமான 1க்கு 6. சரிதானே? அப்ப இது 30 மூல். பீசமான 1க்கு 6. ஐதரசன் மூல் 30 மூல். இதுன்ற மூல் 15. இதுல இருந்து வந்த ஐதரசன் மூல் 10. அப்ப இதுவும் 30. மொத்த ஐதரசன் அணுக்கள்கிட்ட மூல எண்ணிக்கை 60 மூலட்டு. கேள்வி சில நேரத்துல எண்ணிக்கை என்று கேட்கப்படலாம், அல்லது மூல எண்ணிக்கை என்று கேட்கப்படலாம். எண்ணிக்கை என்று கேட்டால் மூளை அவகாதரனால பெருக்கினீங்க சொன்னால் சரி. அடுத்த கேள்வி இருக்கா பாருங்க. HNO3 கரைசல் ஒன்றில் HNO3 துணிவு சதவீதம் 20 வீதம் வந்திருக்கு. கரைசலின் அடர்த்தி 1.1 கிராம் சென்டிமீட்டர் -3. 10 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய கரைசல் ஐதாக்கப்படுவதன் மூலம் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் தேவையாக்கப்பட்டது. பேரியம் ஹைட்ரோக்சைடில் நடைலாக்கப்பட்டதாயின் தேவைப்படும் பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல எண்ணிக்கை கணிக்க. இதுல 2 விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தப்பட்டு கொண்டு திணிவு வலிமையும் அடர்த்தியும் தரப்படும் போது அதன் மூலர் சரிவு காண்றது சம்பந்தமானது. இன்னொன்று ஐதாக்கம். அதுல இருந்து நடுநிலையாக்க தொடர்பு வச்சு கனவுல கேட்டிருக்கோம். சரியா? அப்ப முதல்ல தந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் HNO3 மூலர் சரிவை காணும். HNO3 திணிவு வலிமை, சரியா? HNO3 திணிவு வலிமை 20 வீதம் என்று தரப்பட்டிருக்கு. 20 வீதம். அதனுடைய அடர்த்தி 1.1 கிராம் சென்டிமீட்டர் -3 என்று தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த கேள்வியில HNO3 மூலர் சரிவு என்பது மறைஞ்சு நிற்கிறது, கேட்கப்படாமல் நிற்கிறது. அப்ப நாங்கள் முதல் அதை கணிச்சாதான்
ஐதாக்கத்தை வச்சு கொண்டு என்ன செய்யலாம்னால் இந்த பேரியம் ஹைட்ரோக்சைடோட தாக்கின HNO3 பற்றி கதைக்கலாம். இங்க அந்த ஐதாக்கம் அவ்வளவுக்கு அவசியம் மற்றது, ஏன்னா அவ்வளவு அப்படியே தாக்குது, மூல் வந்து மாறாது. உங்களுக்கு இது ஏற்கனவே அவைலபிள் என்பதால நான் சமன்பாட்டுக்காக செய்கிறேன். சி வந்து 10 RD/m. உண்மையில நீங்கள் இதை MCQல மட்டும்தான் பயன்படுத்த வேணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த மெத்தடாலஜி சொல்லி தந்ததால நான் எப்படி சொல்றேன். 10 R என்பது திணிவு வலிமை 20, அடர்த்தி 1.1 கிராம் சென்டிமீட்டர்-3, கட்டாயம் சென்டிமீட்டர்-3ல போடணும்னு சொன்னா மூலர் திணிவு HNO3 அப்படின்னு சொல்றாங்க 63ஆக இருக்கு. 63ஆக இருக்கு. சரி, அப்ப இதுல இருந்து நாங்கள் HNO3 மூலர் திறனை காணலாம். அப்படி மூலர் திறனை காணும் போது எங்களுக்கு 3.5 மூல் டெசிமீட்டர்-3 வருது. 3.5 மூல் டெசிமீட்டர்-3 அப்படின்னு சொல்லி வருது. சரியா? 3.5 மூல் டெசிமீட்டர்-3. இங்க அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி தேவையற்றது. இதுல என்னன்னா, அந்த 10 எடுத்து 100 ஆக்கி அந்த 100மே தாக்குறதால அந்த கேள்வி தொடர்பட்டது. ஆனாலும் நாங்கள் அதை விளங்கிக் கொள்வோம். இப்ப எங்கள்ட்ட ஒரு HNO3 கரைசல் இருக்கு. அந்த HNO3 கரைசலுடைய செறிவு C1 வந்து 3.5. சரியா? இதுல இருந்து 10 மில்லி எடுக்கப்படுது. அது 100 மில்லியாக ஐதாக்கப்படுது. 10 மில்லி எடுக்கப்பட்டு 100 மில்லியாக ஐதாக்கப்படுது. ஐதாக்கத்தின் போது மூல் மாறாது. அப்ப இதுல 3.5 m செறிவுடைய கரைசல்ல இருந்து 10 மில்லி எடுத்தால் எத்தனை மூல் இருக்கோ அத்தனை மூலும் இந்த 100 மில்லிக இருக்கு. அதுல இருந்து ஒரு 10 மில்லி எடுத்து பேரியம் ஹைட்ரோக்சைடை தாக்கி இருந்தா நாங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கிறதுல நியாயம் இருக்கு. இதுல பாருங்க, இவருடைய எடுத்த மூல காணும் HNO3 மூல். எடுத்த HNO3 மூல் வந்து N=Cv. செறிவு 3.5 அலகு போட்டுக் கொள்ளுங்க. கனவளவு 10 தர 10 செய்ய 3 மூல். ஆகவே 35 தர 10 செய்ய 3 மூல் என்று வச்சுக்கொள்ளும். இந்த 35 தர 10 செய்ய 3 மூல் HNO3 எங்க இருக்குதுன்னு சொன்னால் 100 சென்டிமீட்டர் கரைசலாக இதாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 35 தர 10 செய்ய 3 மூல் HNO3 தான் சரிதானே தாக்க போகுது. ஆகவே நாங்கள் இதுக்குள்ள என்ன சரி இருக்குன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நாங்கள் இப்ப பேரியம் ஹைட்ரோக்சைடுக்கும் HNO3க்கும் தாக்கம் போட்டோம். பேரியம் நைட்ரேட்டும் 2 நீரும் வரும். பேரியம் நைட்ரேட்டும் 2 நீரும் வரும். அப்ப பீசமான 1:2. இதுல HNO3 மூல அளவு, இதுக்குள்ள இருக்கிற HNO3 மூல அளவு 35 தர 10 செய்ய 3 மூல். 35 தர 10 செய்ய 3 மூல். பீசமானம் 2க்கு 1. ஆகவே இது வந்து ഇതിന്റെ அரைவாசியாக இருக்கு. 17.5 தர 10 செய்ய 3. அப்ப இதுல நாங்கள் இப்ப C1 V1 = C2 V2 போடணும்ன்ற தேவைப்பாடு எதுன்னு இருக்கோ அப்படி ஒரு தேவைப்பாடு இதுல இல்லை. இங்க எடுத்த அவ்வளவு மூலும் இங்க இருக்கு. அப்ப அந்த மூல்ல அந்த HNO3 இருக்கு. தாக்குற HNO3 மொத்த மூல் வந்து எங்களுக்கு 35 தர 10 செய்ய 3 எடுத்த மூலாகவே இருக்கு. அல்லது நீங்கள் C1 V1 = C2 V2 போட்டு இதுக்கு புதிய சரிவு கண்டீங்கன்னா 0.35 m அதை பேருந்து திருப்பி 100 அளவு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற HNO3 மூல் 35 தர 10 செய்ய 3 மூல் உண்டு. எங்களை என்ன கேட்டது? எங்களுக்கு சொல்லி இருக்கணும் பேரியம் ஹைட்ரோக்சைடு நடையிலாக்கப்பட 100 சென்டிமீட்டருக்கு நம் நடையிலாக்க பேரியம் ஹைட்ரோக்சைடு நடையிலாக்கப்பட்டதா இந்த வகைப்படும் பேரியம் ஹைட்ரோக்சைடின் மூல எண்ணிக்கையை கணிக்கன்னு சொல்லியிருக்கு. பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல எண்ணிக்கை தான் பீசமான 2:1 என்றால் அது அரைவாசியா இருக்கும். அதாவது 0.017 மூலன்னு சொல்லி வரும். அல்லது நீங்க 1.75 தர 10 செய்ய 2 மூலன்னு சொல்லியும் எழுதலாம். சரியா? பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல், பேரியம் ஹைட்ரோக்சைடின் மூல்
0.075 மூலங்கள் அல்லது 1.75 மூலங்கள். இப்ப மூல் தெரிஞ்சால் சரிவு தந்தா கனவுல காணலாம், கனவுல வந்தா சரிவு காணலாம். அடுத்த கேள்வியும் அதே விஷயம்தான். H2SO4 கரைசல் ஒன்று திணிவுப்படி 49 வீதம் காணப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கு. அதுல செறிவு தந்திருக்கு 6.5 மூல் டெசிமீட்டர் -3. அதாவது 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற H2SO4 திணிவு மூல் தந்திருக்கு 6.5 மூல். அப்ப நாங்கள் அதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் H2SO4 திணிவை காணலாம். H2SO4 திணிவை காணலாம். 6.5 தர 98 போட்டு 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற H2SO4 மூல் வந்து எங்களுக்கு 6.5 மூல் என்று தந்திருக்கு தானே சார் தரவு 6.5 மூல். அப்ப நாங்கள் இதை 98 பெருக்கிறோம் H2SO4 திணிவு வரும். கரைசல் திணிவு எப்படி காண்றது? ஒரு கரைசல் திணிவு தெரியாத வச்சுக்கொள்ளும், கரைசல் திணிவு எக்ஸ் என்று வச்சுக்கொள்ளும். எங்களுக்கு கரைசல் திணிவு தெரியாது, அதுல 49% H2SO4 இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப கரைசல் திணிவு எக்ஸ் என்று வச்சுக்கொண்டு இதுல இருந்து நீங்க எடுப்பீங்களா 6.5 தர 98 இதுக்கு சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ் வரும். 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற கரைசல் துணிவு தான் அதிண்ட அடர்த்தி. இது உங்களுக்கு இதுல கிலோகிராம்ல வரும். நீங்கள் சென்டிமீட்டர் கனத்துக்கு வேணும் என்றால் மாத்தலாம். அல்லது இந்த ஈக்குவேஷன்ல ஸ்ட்ரக்சர்கள் எம்சிக்யூகள் என்ன செய்யலாம்? மூலர் சரிவு தெரியும், திணிவு வலிமை தெரியும், H2SO4 என்றால மூலக்கூட்டு திணிவு தெரியும், டிக்கு பெருமானம். அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்யலாம். ഇതിന്റെ அடுத்த வரியில வச்சும் செய்யலாம். அது உங்களோட மேத்ஸ் நாலேஜ். இந்த திணிவை நீங்கள் கணிச்சிருப்பீங்க, சரி? இந்த திணிவை கணிச்சிருப்பீங்க. 49% தான் இந்த திணிவு வேண்டாம். 100% எவ்வளவு வேண்டாம் கரைசல் திணிவு வந்து ஒரு கரைசல் இந்த கனவளவும் தெரியும், கரைசல் இந்த திணிவும் தெரியும் என்றால் அடர்த்தி தெரியும். பதில உங்களுக்கு கேள்வி சில பேருக்கு யோசிப்பேன், வளமையா அடர்த்தியும் திணிவு வலிமையும் தந்துட்டு சரிவு இருக்கிற ஃபட்டன்ல ஓடிக்கொண்டிருக்கிறவைக்கு திடீரென்று இப்படி கேட்டா குழப்பம். அதான் இந்த ஈக்குவேஷன். எந்த பக்கத்தால உருட்டினாலும் ஈக்குவேஷனுக்குள்ளால விட வந்துடும். விட எடுத்துட்டீங்கன்னா எஸ்ஏக்கு ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் எழுதலாம். அல்லது மூல் தெரியும், மூலர் திணிவால பெருக்கினா திணிவு வரும். கரியத்தின் திணிவை கண்டால் கரியத்தின் பெர்சன்டேஜும் தெரியும். என்ன காணலாம்? கரியத்தின் திணிவையும் கரியத்தின் பெர்சன்டேஜையும் வச்சுக்கொண்டு கரைசலின் திணிவை காணலாம். சரி, அப்ப நீங்க இப்படி கரைசல்ட திணிவை கணிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரைசல்ட திணிவு வந்து 1.3 கிராம் சென்டிமீட்டர் -3 என்று வரும் அடர்த்தி. 1 சென்டிமீட்டருக்கு நான் கரைசல்ட திணிவு 1.3 கிராம். அல்லது நீங்க எஸ்ஏக்கு இப்படி செய்யறது அவ்வளவு பொருத்தம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த முறையில செய்யலாம். அடுத்த கேள்வி வந்து டால்டன் பௌதியமுக்க விதியோட சம்பந்தப்பட்டது. ஒரு வாயு கலவையானது 8 கிராம் ஹீலியம், 1 கிராம் ஹைட்ரஜன் மற்றும் 56 கிராம் N2 வாயுவை கொண்டுள்ளது. வாயு குடுவையின் மொத்த அமுக்கம் 4.498 தர 15 பெஸ்கால்னு சொல்லியிருக்கு. H2வின் பகுதி அமுக்கம் இருக்கேன். எங்களுக்கு தெரிந்தால் ஒரு வாயு கலவை ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகளை கொண்டிருக்கும் போது குறித்த ஒரு கூறிண்ட பகுதி அமுக்கம் அவருடைய மூல் பின்னம் தர வாயு கலவையினுடைய மொத்த அமுக்கத்திற்கு சமனாக இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? இப்ப என்ன வேணும்?
ஒவ்வொரு கூறுகளினதும் மூல் வேணும் ஐதரசன் மூல் பின்னம் காண்பதற்கு. இங்க எல்லாமே தரப்பட்டிருக்கு. 8 கிராம் ஹீலியம், 1 கிராம் ஐதரசன், 56 கிராம் N2 சொல்லி 3 வாயுக்கள்கிட்டையும் திணிவுகள் தரப்பட்டிருக்கிறதால 3 பேருடைய மூளையும் காணலாம். இப்ப ஹீலியம், ஐதரசன், N2 இவ்வளவு வேட்ட மூலும் எங்களால காண முடியும். அப்ப ஹீலியத்தின் மூலத்தினை 4. அப்ப நீங்க அதை கணிக்கும் போது உங்களுக்கு 2 மூலண்டு வருது. அதே போல ஐதரசன் மூல் 0.5 மூலண்டு, N2 மூல் 2 மூலண்டு. அப்ப மொத்த மூல் 4.5. மொத்த மூல் 4.5. அவங்களுக்கு ஐதரசன் பௌதியமுக்கம் கேட்டிருக்கிறதால pH2 ஐதரசன் மூல் 0.5 மூல் கீழ் 2 மூல் சக 0.5 மூல் சக 2 மூல் பெற மொத்தமுக்கம் 4.498. 4.498 பெற 10.5 பாஸ்கல் அப்படின்னு. மூல் பின்னம் 1 கீழ் 7 வரை 0.5 கீழ் கீழே 4.5 சாரி 9 1 கீழ் 9 அது வேற 4.498 வரை. சரியா? ഇതിന്റെ வருமானம் 0.49 சொச்சத்துல 0.499 பெற 15 பாஸ்கல் வரும். 4.997 பெற 15 பாஸ்கல். இது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் 4.997 பெற 14 பாஸ்கல் வெளிக்கும். அடுத்தது டி பகுதியை பாருங்க. 0.02 மூல் டெசிமீட்டர் -3 சரிபடி அமில KM ஒரு கரைசலில் 18.6 சென்டிமீட்டர் கனம் 25 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய Fe2+ Fe3+ கரைசல் முற்றாக உட்சியேற்றப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப இந்த கரைசலுக்குள்ள Fe2+ இருக்கு, Fe3+ இருக்கு. KMnO4 எவ்வளவுத்தோட தாக்கும்ன்றதான் உங்களுக்கு தெரியும். யாரோட இதுல தாக்கும்? KMnO4 Fe2+ மட்டும்தான் தாக்கும். Fe2+ தான் மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடிய. அப்ப Fe2+ தாக்கும். மற்றும் ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் மாதிரிக்கு மிகை KI சேர்க்கப்பட்டிருக்கு. அது திருப்பி நியமித்த போது 36.5 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஐல மாறுது. கல்குலேஷன் சார்பாக இந்த கேள்விகள் நிறைய இருக்கு. Fe2+ Fe3+ இருக்கு. அது இந்த சரிவை கேட்டு. சரி, ஒரு பாருங்க.